வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களும் பரிகாரமும். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 7-10 குடையவர் குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து நின்னா எப்படி இருக்கும்? 7ஆம் இடம் என்பது கலத்திரம் மற்றும் நண்பர்கள், கூட்டு தொழில். 10ஆம் இடம் என்பது தொழில், கர்மஸ்தானம். இப்போது அவர் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற பூர்ண பலத்தோடு நிற்கும்போது என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும்? 7-8 குடையவர், 7-10 குடையவர் 2ல் இருக்கிறனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாய் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ல் வந்து மங்கள குருவாய் செயல்பட போகிறாரு. உங்களுக்கு அவர் 7 குடையவராக இருந்தாலும் சரி, 10 உடையவராக இருந்தாலும் சரி, குரு பகவான் அப்படின்னாலே மங்களகாரகன், தனம், வாக்கு, வித்தை, குடும்பத்துக்கு உரிய கிரகம். அப்போது அந்த தனம், வாக்கு, வித்தை, குடும்பத்துக்குரிய கிரகமே உங்கள் ராசிக்கு 2ல் வந்து சுபத்தன்மையோட உச்சம் பெற்று அமரும்போது உங்களுக்கு எப்படியாப்பட்ட யோக பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்களே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான், உங்கள் ராசிக்கு 10ல் சனி பகவான். இந்த ஒரு வருட காலம் எப்படி உங்களுக்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு, சொத்து சுகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல அமர்ந்த உச்சம் பெற்ற குரு பகவான், ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைகுடம் கூட்டாடும் நிறைகுடம் தழும்பாதுன்னு. அதே போல் தான் இந்த 2ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் நிறைகுடம் உங்களுக்கு ஜென்ம குருவாய் இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாரோ அதுக்கு அப்படியே பரிகாரமாக நிறைகுடமாக 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறார். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களை சேர்த்து வச்சுருவார். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா, கண்டிப்பாக ஒற்றுமை மேலோங்கும். பணப்பிரச்சனையாக கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏகப்பட்ட விதத்தில் வந்து சேரும். ஆக மொத்தம் உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமர்ந்த இடத்தை விட பார்வைக்கு பலம் அதிகம். அப்படிங்கும்போது உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இந்த இடத்த தான் அவர் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம். உங்களுக்கு உடம்பில் உபாதைகள் இருந்தால் அது கட்டுப்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மட்டுப்படும். எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். எதிரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்கியா தகராறு, வம்பு வழக்கு இந்த மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக சுமூகமாக பேசி முடிவுக்கு வரலாம். கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கேஸ் நடந்துச்சுன்னா அதில் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில். இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் தள்ளி போனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான வாய்ப்பு, கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதே வேளையில் இந்த குரு பயிற்சி ஆன 1 ஆண்டு காலமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமானா அப்படி கிடையாது. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் உங்களுடைய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால 6ஆம் இடத்து தோஷங்கள் மட்டுப்படும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை அடையலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மூலமாக நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கலாம். நல்ல சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதெல்லாம். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியும் நடைபெறும். நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மெயினாக உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். அதே போல் இந்த இரவு உணவு சாப்பிடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு செரிமான மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு ஏற்படுது. சாப்பிட்ற சாப்பாடு திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகலாம், செரிக்காமல் போகலாம், நெஞ்சு எரிச்சல், வாந்தி, பேதி உண்டாகலாம். இதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் இரவு உணவு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக சாப்பிடுங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சிங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே போல் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம். தொழிலில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான
கரெக்டான சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு அதை பிடிச்சி தொழிலை டெவலப் பண்ணிடுங்க. அதே வேளையில் உங்களுக்கு வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக சேமித்து வைங்க. ஆடம்பர செலவு குறைச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆடம்பர செலவு அதிகமாக செய்கிற மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 10ஆம் இடத்தையும் சனி பகவான் ஆட்சி செய்வதனால், அதாவது சனி பகவான் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை குரு பகவான் சரி பண்ணி கொடுப்பாரு. அதே போல் உங்களுடைய 10ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்ப்பது சிறப்பு. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 100% நன்மையை வழங்குமானால் கண்டிப்பாக வழங்காது. கண்டிப்பாக அதே வேளையில் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாறி போகிறது, வீட்டுக்கு சொத வேலை செய்கிறது, அதாவது வீட்டை மெயின்டைன் பண்ணுறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பொதுவாக உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு 60% நன்மைகளை வாரி வழங்க போகுது. அதாவது உங்கள் ராசிக்கு ஒரு 60 மார்க் போடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அமர்ந்த இடத்த விட அவர் பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வருமானம் வரக்கூடிய இடத்த பார்க்கல, அவர் பார்க்குற இடமே எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. ஆகையினால் உங்களுக்கு நன்மைகள் 60% இருந்தாலும் குரு பகவானால் ஒரு 40% அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் உண்டு. நீங்கள் தொடர்ந்து குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடும்போது இந்த தோஷத்திலேருந்து நீங்கள் விடுபடலாம். பொதுவாக நீங்கள் குரு பயிற்சி அன்னைக்கு குரு பகவானுக்கு முள்ளெரும்பு மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் குரு பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பால், இளநீர், தேன், பழங்கள், பன்னீர், இளநீர், சந்தனம் இந்த மாதிரிலாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கும் தோஷத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது எப்படி இருந்தாலும் குரு பகவான் 2ல் இருக்கிறதுனால தடையில்லாத வருமானம் உண்டு. அது நீங்கள் கடன் வாங்குறீங்களோ, உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த கடனை திரும்ப வருதோ, எப்படியோ உங்களுக்கு இந்த ஓராண்டு காலம் முழுவதும் பணம் கையில் பற்றாக்குறை இல்லாமல் புரண்டுக்கிட்டே இருக்கும். ஆகையினால பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் நிவர்த்தி ஆகிடும். இதையும் மீறி உங்களுக்கு பண பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களையும் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசாபத்தியும் பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். நீங்கள் தொடர்ந்து குரு பகவானின் அருளை பெற குரு பகவானுக்கு நேர் எதிரே நின்று குரு பகவானை வழிபடுங்க. குரு பயிற்சி அன்னைக்கு வயதானவர்களுக்கு 6 பேருக்கு இளநீர் வாங்கி கொடுங்க.